இன்றைக்கு நீலகிரியில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளராக தேர்தலில் களமிறங்க வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சிக்கு நீலகிரி ஒரு மிக முக்கியமான தொகுதி. ஏன்னா 2G வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டிருக்கின்ற ராஜா 2G ஊழலில் சம்மந்தப்பட்டிருக்கிறவர். 2G ஊழலினுடைய அந்த வழக்கு கூட அந்த வழக்கினுடைய டெல்லி ஹைகோர்ட்டில் நிலுவையில் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த வழக்கினுடைய நிலுவையில் இருந்து கொண்டிருக்கிறது. தமிழனுக்கு தலைகுனிவு ஏற்படுத்திய ஒரு மிகப்பெரிய ஊழல். அப்படிப்பட்ட அந்த ஊழல்வாதியை எதிர்ப்பதற்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சி எப்பொழுதுமே ஊழலுக்கு எதிரான கட்சி. பாரதிய ஜனதா கட்சி 0 டாலரன்ஸ் அகைன்ஸ்ட் தி கரப்ஷன். அதனால தான் நாங்கள் அங்கு ஒரு நல்ல வாய்ப்பை எனக்கு கொடுத்திருக்கிறார்கள் தான் நான் பார்த்து கொண்டிருக்கேன். எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணியினுடைய 39 வேட்பாளர்களும் எங்களுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களும் கோவையிலும், எங்களுடைய முன்னாள் ஆளுநர், முன்னாள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய சகோதரி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் கோவையிலும், அதே போல் தென் சென்னையிலும், அதே போல் எங்களுடைய கன்னியாகுமரியில் திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களும், நயினார் நாகேந்திரன் அவர்கள் திருநெல்வேலியும், இது மாதிரி அனைத்து பகுதிகளிலுமே எங்களுடைய வேட்பாளர்கள் மிக வேகமாக தங்களுடைய பணியை தொடங்கியிருக்கிறார்கள். இந்த தேர்தல் ஒரு வரலாற்று பதிக்கின்ற தேர்தலாக இருக்கும். பாரதிய ஜனதா கட்சிக்கு மிகப்பெரிய ஒரு ஆதரவு அங்கே இருந்து கொண்டிருக்கிறது தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய பிரதமர் மரியாதைக்குரிய திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய வருகை, கடந்த 10 ஆண்டுகளினுடைய வளர்ச்சி ஒவ்வொரு வீட்டுக்குமே சென்று சேர்ந்திருக்கிறது. திட்டங்கள் சென்று சேர்ந்துகிறது. அதனுடைய வெளிப்பாடு தான் நான் பார்த்துக்கொண்டேன். எந்தெந்த தலைவர்கள் தமிழ்நாட்டில் பிரச்சாரம் பண்றதுக்கு தயாராக? ஆல்மோஸ்ட் எல்லா தேசிய தலைவர்களும், மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களும், உள்துறை அமைச்சர் அவர்களும், மரியாதைக்குரிய திரு JP நட்டாஜி அவர்களும் அனைவரும் அங்கு வர இருக்கிறார்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.